ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், சின்ன வெங்காயம் 20 நம்பர், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு 5 நம்பர், தக்காளி 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, வெண்டைக்காய் 1/4 கிலோ, குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், புளி சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு, வெந்தயத்தூள் 1/4 டீஸ்பூன். கடாய் ஹீட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ வெண்டைக்காயை நீல வாக்கில் கட் பண்ணினதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ கடுகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் பொரிஞ்சதோ 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2ஆக கட் பண்ணின சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை 1 கொத்து, பூண்டு தோலோட தட்டி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டு வெங்காயம் வதங்கி வந்ததும் இதில் 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளி ஓரளவு வதங்கி வந்ததும் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கு வந்ததோ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததோ இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள் தூவி இறக்கினா சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.